இந்த உயிர்த்தின் ஆராதனைக்கு கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதித்து ஒவ்வொருவரோடு கூட நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மளை சமாதானத்தோடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போக இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபையோடு கூட அவர் பேசுவாராக. இந்த உயிர்த்தின் ஆராதனையிலே உங்கள் மத்தியிலே பேசும்படியாக நான் எடுத்துக்கொண்டதான வார்த்தை, இன்றைய செய்தியினுடைய தலைப்பு மூன்றாம் நாள். மூன்றாம் நாள். இந்த மூன்றாம் நாள் வேதத்தில் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மூன்றாம் நாளை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். இந்த மூன்றாம் நாள் மூலமாக கிடைக்கிற நன்மைகளை இந்த காலவெளியிலே நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். மூன்றாம் நாள் என்று சொல்லும் பொழுது அது ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதலை அது நம்மளுக்கு காண்பிக்கிற ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது இப்படியாக நாம் பார்க்கிறோம். இதோ எருசலேமுக்கு போகிறோம். Matthew's Gospel chapter 20 verses 18 and 19. மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்திலே ஒப்புக் கொடுப்பார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவருடைய அந்த கடைசி அந்த நாட்களுக்கு நெருங்கி கொண்டிருக்கிற அந்த சமயங்கள், அவர் தம்முடைய சீஷர்களுக்கு இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புறஜாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் மூன்றாம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்திருப்பார். ஆக மூன்றாம் நாள் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் ரிசரக்ஷன், உயிர்த்தெழுதல் என்று அர்த்தம். அப்படியானால் தேவனுடைய ஜனமே, வாரத்தின் முதல் நாளாகிய பரிசுத்த ஓய்வு நாளாகிய இந்த உயிர்த்தெழுதலின் இந்த ஆராதனையிலே பங்கெடுத்திருக்கிற, கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களில் என் தேவனாகிய கர்த்தர் மூன்றாம் நாள் என்று சொல்லப்படுகிற இந்த விசேஷித்த இந்த வாரத்தின் முதல் நாளிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் உங்களை இந்த இடத்திற்கு அவர் அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதை குறித்த இன்னும் ஒரு காரியங்கள் மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலும், Mark's Gospel chapter 10 verses 34 and லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், Luke's Gospel chapter 18 verses 33. இந்த அதிகாரம், இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் வாசித்த அதே வார்த்தைகள் அங்கேயும் குறிப்பிட்டப்பட்டிருக்கும் என்பதை நாம் அங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக சுவிசேஷங்களிலே மூன்றிலும் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்று அவர் சொன்னார். அது நடந்ததா என்று நாம் பார்க்கும்போது லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறதை நாம் அங்கே கவனிக்க முடியும். Luke's Gospel chapter 24 verses 6 and 7. அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார். அப்படியானால் என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறினது. என்ன? 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்ன வார்த்தையின்படி இங்கே லூக்கா தெளிவாய் சொல்லுகிறார், அவர் இங்கே இல்லை, அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். காரணம், வேத வாக்கியம் நிறைவேறும்படி. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை கோடிட்டு காட்டுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். The 1 Corinthians chapter 15 verses 3 to 5. அங்கே நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் இப்படியாக, நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் பிரியமானவர்களே, வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக 3ஆம் நாளிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா! உயிர்த்தெழுந்தவர் இந்த ஆராதனையிலே நம் மத்தியிலே அவர் மகிமையாய் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியில் அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவர் நம் மத்தியில் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறவர் இந்த வேளையிலே சில ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு முன்பாக அவர் வைத்திருக்கிறார். அதை நாம் இந்த வேளையிலே நாம் பார்க்கும்படியாக இருக்கிறோம். இந்த 3ஆம் நாள் சொன்னது போல ஒரு விசேஷித்த ஒரு நாளாக வேதத்தில் சொல்லப்படும் போது, வேதத்தில் அந்த 3ஆம் நாளிலே அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகளை எப்படியாய் அந்நாட்களில் மக்கள் அதை பெற்றார்கள் என்பதை நாம் இந்த வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இந்த 3ஆம் நாள் ஆகிய இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில செய்தவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில செய்யும்படியாக இந்த வேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பேசுவாராக. அப்போ முதலாவது நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். எடுத்து நாம் வாசிப்போமாக. மிக வேகமாக ஒரு 5 காரியங்களை குறித்த நேரத்தில் நாம் பார்த்து நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. முதலாவது ஒரு காரியம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த சம்பவம் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்கிறபடினாலே மிக வேகமாக அந்த 3ஆம் நாளை குறித்த காரியங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட நான் விரும்புகிறேன். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். 3ஆம் நாளிலே அந்த இடத்துல வசனத்தில் வாசிக்கிறோம், John's Gospel chapter 2 verses 1. யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ 3ஆம் நாளிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், கானா ஊரிலே நடந்த கல்யாணம். அங்கே என் அப்பன் இயேசு கிறிஸ்துனுடைய தாயாரும் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் அங்கே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த திருமணத்திலே நடந்த ஒரு காரியம் என்ன? அந்த 3ஆம் நாளிலே அந்த திருமணத்திலே நடந்த ஒரு காரியம், அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறதை நம்ம பார்க்கிறோம். அங்கே திராட்சரசம் குறைவுபடுகிறது. குறைவுபடுகிற அந்த நேரத்தில் என் அப்பன் இயேசு கிறிஸ்து செய்த ஒரு காரியம் என்ன? வேலையாட்களை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு அங்கே இருக்கிறதான அந்த 6 கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்பும்படி சொல்லுகிறார். நிரப்பின மாத்திரத்தில் அந்த தண்ணீர் என்னவாய் மாறினது?
திராட்சரசமாய் மாறினது. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், அந்த 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனமே, 3ஆம் நாள் இந்த கல்யாணத்திலே நடந்த ஒரு குறைவை என் அப்பன் இயேசு என்ன செய்தார்? நிறைவாக்கினார். அப்படியானால் இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியம் என்ன? இன்றைக்கு இந்த 3ஆம் நாள், இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாட்களில் எந்த காரியங்களே நீங்கள் குறைவு உள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களோ, குறைவாய் நீங்கள் எவைகளை நீங்கள் காண்கிறீர்களோ, அவைகளை என் தேவனாகிய கர்த்தர் நிறைவுள்ளதாய் அவர் மாற்றுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் 3ஆம் நாள் என் அப்பன் இயேசு கிறிஸ்து சொன்னபடி ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை அங்கே இருக்குமானால், இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே, இந்த 3ஆம் நாளிலே கர்த்தருடைய வல்லமை இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை அவர் நிறைவுள்ளதாய் அவர் மாற்றுகிறார். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில குறைவு என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில சிலருடைய வாழ்க்கையில திருமண காரியங்கள் குறைவாக இருக்கலாம். திருமணம் முடித்து இன்னும் பிள்ளை, ஒரு குழந்தை இல்லாமல் இருக்கிற ஒரு நிலை, அது ஒரு குறைவா இருக்கலாம். இன்னும் சிலருடைய வாழ்க்கையை பொருளாதாரத்துல ஒரு குறைவு காணப்படலாம். இவை எல்லாம் ஒரு குறைவுக்கு நேராக இந்த நாட்களில் ஜனங்களை நடத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நாட்களில் கர்த்தருடைய மக்கள் குறைவுள்ளவர்களாக எந்த காரியங்களை இன்றைக்கு நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்களோ, அந்த குறைவுகளை என் தேவன் நிறைவுள்ளதாய் அவர் மாற்றுகிறார். அன்றைக்கு அந்த 3ஆம் நாளிலே என் அப்பன் இயேசு அதை செய்தார். தம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அங்கே அதை வெளிப்படுத்தினவர். இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே அதை வெளிப்படும்படியாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவுள்ளதாய் மாற்றப் போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த 3ஆம் நாளிலே நடக்கிற இன்னொரு காரியம் என்ன? வாசிங்கள் பார்க்கலாம். நேரம் அதிகமாக இல்லாதபடினாலே மிக வேகமாக உங்களுக்கு அந்த காரியங்களை மாத்திரம் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எடுத்து காட்டி நான் ஓடுகிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் 14ஆம் வசனத்தையும் இந்த வேளையிலே நாம் வாசிப்போம். Genesis chapter 22 verses 4 and verses 8 and verses 14. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் 14ஆம் வசனமும். 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலியாக ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இங்கே இரண்டாவது ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் நன்கு அறிந்திருக்கிற வண்ணம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து, உன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை எனக்காக பலி செலுத்து என்று அவர் சொன்னபோது அந்த வார்த்தைக்கு மறு உத்தரவு ஒன்றும் சொல்லாமல், வேறு ஒன்றும் ஆண்டவரிடத்தில் பேசாமல் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் தன் குமாரனையும் தன் வேலையாட்களையும் தனக்கு தேவையான பொருட்களையும் எடுத்துக்கொண்டு போகிறார்கள். போகும்போது வேதம் சொல்லுகிறது, அந்த 4ஆம் வசனத்தில் நாம் வாசித்தோம் அல்லவா, 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது தூரத்தில் அந்த இடம் கண்டது. அந்த இடம் எப்ப பார்த்தார்? அவரு 3ஆம் நாளிலே அந்த இடத்தை பார்க்கிறார். அந்த 3ஆம் நாளிலே அந்த இடத்தை பார்த்த உடனே கிட்ட வந்து விட்டோம் என்ற அந்த சூழ்நிலை வரும் பொழுது மகன் கேட்கிறான், எல்லாமே இருக்கு,
எங்கே பலி செலுத்த? அப்பொழுதுதான் ஆபிரகாம் தன் மகனிடத்துல சொன்ன காரியத்தை அந்த 8ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம். தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்ளுவார். அவர் பார்த்துக் கொள்வார். ஆகவேதான் அந்த 14ஆம் வசனத்தில் நாம் வாசிச்சோம், அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்ப 3ஆம் நாள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் யெகோவா ஈரையாய் இருந்து எல்லாவற்றையும் அவருக்கு பார்த்து கொண்டவராய் அன்றைக்கு ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனோட சொன்னமே, இந்த 3ஆம் நாள், இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்து அசைவாடி அவர் மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார், யெகோவா ஈரே, அவர் உங்களுடைய வாழ்க்கையை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? நம்பிக்கை உள்ளவர்களா இந்த வார்த்தை கேட்கிறீங்களா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த 3ஆம் நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனோட சனமே, உங்கள் வாழ்க்கையில அவர் எல்லாவற்றையும் யெகோவா ஈரையாய் இருந்து அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற காரியம் என்ன? இல்லை என்று நம்முடைய வாழ்க்கையில தெரிகிற காரியம் என்ன? இங்கே ஆபிரகாமுடைய மகன் பார்க்கிறான், எல்லாம் இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஆட்டுக்குட்டி இல்ல, பலி செலுத்த ஆடு இல்ல. அப்போ இல்லை என்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒன்றாக இருக்கு. ஒரு பக்கம் குறைவு, இன்னொரு பக்கம் ஒரு சிலர் வாழ்க்கையில இல்லை என்ற ஒரு நிலை. எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை, எல்லாமே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு பொதுவாக மக்கள் இல்லை என்கிற விஷயத்துல எதெல்லாம் இன்றைக்கு பார்க்கிறார்கள்? பணம், பினான்சியலா பணம் இல்லை, பணம் தேவையா இருக்கு. சிலருக்கு வேலை இல்லை, வேலை தேவையா இருக்கு. சிலருடைய வாழ்க்கையில தங்களுடைய எதிர்காலம் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஃபியூச்சர், எனக்கு ஃபியூச்சர் இல்லை என்று சொல்லுகிற எத்தனையோ மக்கள் உண்டு. சிலருடைய வாழ்க்கையில படிப்பு, எஜுகேஷன், படிப்பறிவு, கல்வறிவு இல்லை என்று சொல்லி என்னோட வாழ்க்கை இப்படியே ஆகிவிட்டது என்று நினைக்கிற மக்கள் உண்டு. அப்ப முக்கியமாக இந்த நாட்களில் இல்லை என்று சொல்லுகிறவைகள் இவைகள். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இல்லை என்று இந்த நாட்களில் எதை நினைத்து எதை எண்ணி இன்றைக்கு இந்த தேவனோட சமூகத்தில் வந்து அமர்ந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த 3ஆம் நாள் இந்த உயிர்த்தெழுதலின் ஆராதனை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ஆபிரகாமுடைய வாழ்க்கையில யெகோவா ஈரையா இருந்து எல்லாவற்றையும் பார்த்தவர் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி அவருக்கு ஒரு மகிமையை செலுத்துங்களும் பார்க்கலாம். அந்த இடத்திற்கு அதற்கு பிறகு யெகோவா ஈரே என்று அவர் பெயர் வைத்தார். இன்றைக்கு இந்த 3ஆம் நாள் என் தேவனாகிய கர்த்தர் இல்லை என்ற அந்த நிலையை மாற்றி அவர் எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு பார்த்து கொள்ளுவார். உங்களோட மனதுல இல்லை என்று ஓடிக்கொண்டிருக்கான், ஒன்றும் இல்லை என்று ஓடிக்கொண்டிருக்கான், காலியாயிருக்கே, வெறுமையாயிருக்கே, நடக்குமா நடக்காதா, இல்லை 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 என்ற அந்த சூழ்நிலை இந்த நாட்களில் என் தேவனாகிய மாற்றுகிறார். அவருடைய இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில இந்த 3ஆம் நாள் என் தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். 3வது ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 3ஆம் நாளிலே நடக்கிற ஒரு காரியம் என்ன? நமக்கு வருகிற ஆசீர்வாதம் என்ன? எடுத்து வாசிப்போமாக. எஸ்தர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of Esther chapter 5 verses 1 and 2. எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். The book of Esther chapter 5 verses 1 and 2. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 1 2 வசனங்கள். 3ஆம் நாளிலே எஸ்தர் எஸ்தர் ராஜ வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு ராஜா அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொழு இருக்கும் ஸ்தானத்திற்கு எதிராக வந்து நின்றாள். ராஜா அரண்மனை வாசலுக்கு எதிரான கொழு மண்டபத்திலே ராஜஸ்தானத்திலே வீற்றிருந்தான். ராஜா ராஜ ஸ்திரீயாகிய எஸ்தர் முற்றத்தில் நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற் செங்கோலை எஸ்தரிடத்திற்கு நீட்டினான்.
அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக 3ஆம் நாளிலே நடந்த ஒரு காரியம். இங்கே எஸ்தர் ராஜஸ்திரியை குறித்து வாசித்த இந்த பகுதியிலே நம்ம எல்லாருக்கும் அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். எஸ்தர் எதற்காக அந்த இடத்திற்கு போகப்பட்டால், என்னத்திற்காக அந்த இடத்துல இருந்தால், அந்த காரியம் நிறைவேற நேரத்திற்காக, அந்த காலத்திற்காக, அந்த சமயத்திற்காக காத்திருந்ததானே அந்த நேர காலம் சமயம் வந்ததை இந்த நேரத்தில் நாம் வாசித்த அந்த வேத பகுதியில் நாம் வாசிக்கிறோம். அங்கே நாம் வாசித்த அந்த வசனத்தில் பார்க்கிறோம். 3ஆம் நாளிலே வேதம் சொல்லுகிறது, அந்த 2ஆம் வசனத்திலே, அவளுக்கு அவன் கண்களில் என்ன கிடைத்ததாம்? தயை கிடைத்தது. என்னத்திற்கு? ராஜஸ்திரீ ராஜாவிற்கு முன்பாக நின்று தன்னுடைய மனதில் இருக்கிற காரியத்தை செய்ய, அந்த விருந்தை ராஜாவுக்கு செய்யும் போதுதான் எதற்காக வந்தேனோ அந்த காரியத்தை நிறைவேற்ற காத்திருந்த அந்த ஒரு சூழ்நிலை. என்ன? நீங்கள் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. யூதர்களை அழிக்கும்படி சூசானிலே பிறந்த கட்டளை. அப்ப என்ன? யூதர்கள் அழிக்கப்படணும். யூதர்கள் ஒருவரும் இருக்கக்கூடாது. எல்லா யூதர்களும் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மொர்தெகாய் அறிந்து எஸ்தரை அங்கே அனுப்புகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். அங்கே எஸ்தர் உள்ளே போய் காத்திருக்கிறான். நேர காலம் சமயத்திற்காக காத்திருக்கிறான். அந்த நேரம் வந்தபோது ராஜஸ்திரியாக இருந்தாலும் கூட ராஜாவுக்கு முன்பாக போய் நிற்கணும்னா ராஜாவுடைய தயை உண்டாயிருக்க வேண்டும். அந்த தயை உண்டாயிருக்கிறது என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியுமா? ராஜா தன்னுடைய கையில் இருக்கிறதானே அந்த செங்கோலை அவர் நீட்டும் போது ராஜாவிடத்தில் நமக்கு என்ன உண்டாயிருக்கு? தயை உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியுமா? அப்படியாக தான் இந்த ராஜஸ்திரீ, இந்த எஸ்தர் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறாள். எந்த நாளிலே நிற்கிறாங்க? 3ஆம் நாளிலே நிற்கிறாங்க. 3ஆம் நாள் வந்தபோது ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் போது அங்கே ராஜாவுடைய கண்களில் தயவு கிடைத்ததாம். தயவு கிடைத்தது. அந்த தயவு கிடைத்தது நிமித்தம் ராஜாவினோட அருகிலே கடந்து போகிறான். உடனே ராஜா கேட்கிறான், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேட்கும்போது அங்கே எஸ்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். உமக்கு நான் ஒரு விருந்தை நான் ஆயத்தம் பண்ணணும், நீர் வர வேண்டும் என்று. ஒரு முறை அல்ல, 2வது முறையும் அந்த விருந்துக்கு அழைக்கிறார். அப்படி அழைத்த போது தன்னுடைய இருதயத்தில் இருந்த காரியம் அங்கே ராஜாவினிடத்தில் சொல்லப்படுகிறது. நடந்த காரியம், அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்கே யூதர்கள் காக்கப்படுகிறார்கள். அழிவில் இருந்து யூதர்கள் காக்கப்படுகிறார்கள். யூதர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். என் தேவனுடைய ஜனமே, இந்த காலவெளியிலே இந்த 3ஆம் நாளாக்கிய என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியங்களாவது அழிவுக்கு நேராய் உங்களை கொண்டு போகிறதா இருக்குமானால் இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அழிவில் இருந்து அவர் உங்களை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அழிவு என்று சொல்லும் பொழுது இந்த நாட்களில் எந்தெந்த காரியங்கள் ஒரு மனிதனை, ஒரு மகளை, ஒரு மகனை அழிவுக்கு நேராய் கொண்டு போகுதுன்னா ஒருவருடைய பொசிஷன், ஒருவருடைய நிலை இன்றைக்கு அது அழிக்கப்படுகிறது. ஒருவர் ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா அந்த பொசிஷன்ல இருந்து கீழே தள்ள வேண்டும் என்று நினைக்கிற காலங்கள் இந்த நாட்கள். சிலருடைய பொசிஷன் அழிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. சிலருடைய வாழ்க்கையில சிச்சுவேஷன்ஸ்
சூழ்நிலைகள் அழிக்கப்படுகிறதா இருக்கிறது. நல்ல ஒரு சூழ்நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற காணும் பொழுது அந்த சூழ்நிலை அழிக்கப்படுகிறது. அந்த சூழ்நிலை, அந்த நல்ல ஒரு சூழ்நிலை அவர்கள் மேலே வரக்கூடாதபடிக்கு அந்த சூழ்நிலை அவர்களுக்கு அது அளிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு சிலருக்கு ஸ்டேட்டஸ், அந்தஸ்து, அந்த ஸ்டேட்டஸ் அளிக்கப்படுகிறது. அந்த ஸ்டேட்டஸ்ல அவர்கள் நிற்க கூடாதபடிக்கு அவர்கள் வளர்ந்து 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 ஒரு ஸ்டேட்டஸ்ல நிற்கும் பொழுது, ஒரு நல்ல ஒரு நிலையில நிற்கும் பொழுது, ஒரு அந்தஸ்தில் வரும் பொழுது அதை அழிக்கப்படுகிறது. அழிக்கப்படக்கூடியதான சூழ்நிலை உண்டாகிறது. இன்றைக்கு அப்படிப்பட்டதான எந்த காரியங்களும், அது ஒருவேளை உங்களுடைய ஸ்டேட்டஸ், ஒருவேளை உங்களுடைய பொசிஷன், ஒருவேளை உங்களுடைய சிச்சுவேஷன், ஒருவேளை நீங்கள் எந்த காரியங்களாவது எந்த சூழ்நிலையாவது உங்களை அழிவுக்கு நேராக உங்களை கொண்டு போகிறதை நீங்கள் அறிந்தவர்களாய், ஓ இந்த காரியம் இது அழிந்து கொண்டிருக்கிறதே என்று நீங்கள் அது அழியக்கூடாது என்று நீங்கள் பிரயாசம் எடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3ஆம் நாள், இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அன்றைக்கு எஸ்தருடைய நாட்களிலே அந்த 3ஆம் நாள் ராஜாவுடைய கண்களில் தயவு உண்டானது போல உங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் தயவு உண்டாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் அல்லேலூயா என்று சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவருடைய கண்களில் இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு தயவு உண்டாயிருக்குங்க. உலகம் வேண்டுமானால் உங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போயிருக்கலாம், உங்களுடைய அந்தஸ்தை அழிக்க நினைக்கலாம், உங்களுடைய பொசிஷனை அழிக்க நினைக்கலாம், உங்களுடைய சிச்சுவேஷனை அழிக்க நினைக்கலாம். ஆனால் அந்த அழிவில் இருந்து உங்களை காக்கும்படிக்கு என் தேவனாகிய கர்த்தருடைய கண்களில் இன்றைக்கு அவர் உங்களுக்கு ஒரு தயவை உண்டு பண்ணியிருக்காரா? அந்த தயவு உங்களுக்கு இருக்கும்போது அழிவு எல்லாம் என் தேவனாகிய கர்த்தர் மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய தயவு உங்களுக்கு உண்டாயிருக்கு. அவருடைய கண்களில் உங்களுக்கு தயவு உண்டாயிருக்கு. அவருடைய தயவு உங்களுக்கு உண்டாயிருக்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எஸ்தருடைய காலத்தில் 3ஆம் நாள் ராஜாவுடைய கண்களில் தயவு உண்டானபடினாலே அழிவில் இருந்து ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு உங்களுடைய காரியங்கள் அழிவில் இருந்து அவர்கள் எல்லாம் உங்களுக்கு காக்கப்படும். 4ஆவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 3ஆம் நாளிலே நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4 இருந்து 6 வசனங்கள். 2 Kings chapter 20 verses 4 and 6. 4 இருந்து 6 வசனங்கள். The 2 Kings chapter 20 verses 4 to 6. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 4 இருந்து 6. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இங்கே 4ஆவதாக 3ஆம் நாள் நடந்த ஒரு சம்பவம். இங்கே அதிபதியாகிய எசேக்கியாவை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். இவருடைய சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வியாதிப்பட்டு கிடக்கிற ஒரு சூழ்நிலை, அது மரணத்திற்கு ஏதுவாக கொண்டு போகப்பட்ட ஒரு வியாதி. இப்ப மரண தருவாயில் இருக்கிற ஒரு நிலையில் ஏசாயா போய் அவர் சொல்லுகிறார், இதோ உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நீ என்ன செய்ய, ஒழுங்குபடுத்து. நீ என்ன செய்ய போகிறாய், மரிக்க போகிறாய், இனி நீ பிழைக்க மாட்டாய் என்ற ஒரு செய்தியை சொல்லி அவர் திரும்பி வருகிறார். திரும்பி வந்த நேரம் எசேக்கியா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு நாம் வாசித்த அந்த வசனம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தரோட வார்த்தை யாருக்கு வந்ததுங்க,
ஏசாயாவுக்கு வந்து திரும்ப போய் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார். அவர் சொல்லுகிறார், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். வேதம் சொல்லுகிறது, உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். சொல்லுங்க பார்க்கலாம், கூட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, கூட்டுவேன். எல்லாரும் சொல்லுங்க, கூட்டுவேன். ஏன் ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன்னா, அது நம்முடைய வாழ்க்கையில அப்படியே நடக்கும்படி. இந்த நாட்களில் நான் பார்க்கிறோம், எல்லாருடைய சரீரத்திலும் என்ன பலவீனங்கள் காணப்படுது, பலவீனங்கள் காணப்படுது, வியாதிகள் காணப்படுது, மரணத்திற்கு ஏதுவான காரியங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய சனமே, எவ்வளவு மாத்திரை எடுத்தாலும் அந்த வியாதியில் இருந்து சுகம் இல்லை. எவ்வளவு மருந்துகள் எடுத்தாலும், என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த சுகவீனத்திலிருந்து நம்மளுக்கு சுகமாக முடியல. சிலோட வாழ்க்கை மாத்திரையாகவே போய் கொண்டிருக்கிறது. ஆகாரம் குறைந்து மாத்திரை அவர்களுக்கு உணவாக மாறி, இல்லை என்றால் மரணம் சம்பவித்து விடும். அப்படி என்றால் மரணத்திற்கு ஏதுவான ஒரு நிலையிலே இன்றைக்கு மக்களுடைய வாழ்க்கையில சரீரத்தில் பலவீனங்கள், வியாதிகள். இங்கே எசேக்கியாவுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், மரணத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை. நடந்த ஒரு காரியம் என்ன? வார்த்தையும் போனது, ஆனால் அந்த வார்த்தை மறுபடியும் திரும்ப போகும்போது அது மாறுதலாய் முடிகிறது. என்ன? 3ஆம் நாளிலே வேதம் சொல்லுகிறது, 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய், உன்னுடைய நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலவெளியிலே. தேவனுடைய சனமே, இந்த 3ஆம் நாளிலே, இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என்ன பலவீனங்கள், என்ன வியாதிகள், என்ன சுகவீனங்கள், மரணத்திற்கு ஏதுவான எந்த காரியங்கள் இந்த நாட்களில் உங்களை ஒரு பயத்திற்கு நேராக, கண்ணீருக்கு நேராக நடந்துருமோ, இது சம்பவித்திருமோ என்று சொல்லி ஒரு விதமான கலக்கம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து, தேவனுடைய வார்த்தை இந்த காலவெளியில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த 3ஆம் நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் வருஷத்தை அவர் கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்களோட ஒவ்வொரு வருஷத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கூட்டி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வியாதியாக இருந்தாலும், என்ன பலவீனமாக இருந்தாலும், என்ன சுகவீனமாக இருந்தாலும், மரணத்திற்கு ஏதுவான ஒரு நிலையிலே நாம் போய்கொண்டிருந்தாலும், தேவனுடைய சனமே, வேதம் சொல்லுகிறது 3ஆம் நாள் எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை என் தேவனாகிய கர்த்தர் கூட்டி கொடுக்க முடியுமானால், இந்த நாளிலே, இந்த 3ஆம் நாள், இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் என் தேவனாகிய கர்த்தர் வருஷத்தை அவர் கூட்டி கொடுக்கிறவராயிருக்கிறார். முடிஞ்சிருமோ என்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தமாக எனக்கு இது நடந்துருமோ பயம் வேண்டாம். எனக்குள்ளாக இருக்கிற இந்த வியாதினாலே எனக்கு ஏதாவது சம்பவித்திடுமோ அந்த கலக்கம் வேண்டாம். என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கர்த்தருடைய சமூகத்திலே, கர்த்தருடைய பர்வதத்திலே, கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் வருஷத்தை அவர் கூட்டி கொடுக்கிறார். இதுதானே இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் தேவையாக இருக்கு. வருஷம் தானே இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கு. இந்த நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற இந்த காலம், என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் அல்ல வருஷத்தை நான் உனக்கு கூட்டி கொடுக்கிறேன். வருஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. அது கூட்டி கொடுக்கிற அந்த வருஷம் எப்படி இருக்குமா? ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. The book of Hosea chapter 6 chapter 2 and 3. ஓசியா 6ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளிலே நம்மளை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். ஓசியா சொல்லுகிறார், பிழைத்திருப்போம். 15 வருஷம் எசேக்கியாவுக்கு கூட்டி கொடுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையிலே
அவர் வருஷத்தை கூட்டி கொடுக்கும் போது அவருடைய ஜனமாக்கிய நாம் எப்படி இருப்போமா? பிழைத்திருப்போம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குங்க? பிழைத்திருப்பேன். ஹல்லேலூயா. மாத்திரைனால் அல்ல, மருந்துனால் அல்ல, நம் ரெகுலரா போகிற டாக்டர்னால் அல்ல. ஓ, மூன்றாம் நாள் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த என் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நாம் என்னவாயிருப்போம்? பிழைத்திருப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். பிழைத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் யோபு மிக அழகாக சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்க. The book of Job chapter 33 verses 25 says like this. யோபு 33:25 நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் ஆரோக்கியமடையும், தன் வால வயது நாட்களுக்கு திரும்புவான். என் தேவனாகிய கர்த்தர் 3ஆம் நாளிலே அவர் வருஷத்தை கூட்டி கொடுப்பேன் என்று அவர் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரம், யோபு சொல்லுகிற விதமாக நாம் பார்க்கும் பொழுது, அவர் வருஷத்தை நமக்கு கூட்டி கொடுக்கும் பொழுது நாம் எப்படி இருப்போமா? வாலிபத்தில் இருந்ததை பார்க்கிலும் எப்படி ஆயிருப்போம்? சொல்லுங்களேன், எப்படி இருப்போம்? ஆரோக்கியமா இருப்போம். நம்புறீங்களா? நீங்க நான் ஆரோக்கியமா இருப்பேன் நம்புறீங்களா? ஆமீன் சொல்லுங்களா பாப்போம். ஒரு ஆமீன். ஆமீன் சொன்னீங்கன்னா அது அப்படியே உங்களோட வாழ்க்கையில இருக்கும். ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே உண்டாக்கும். வாலிபத்தில் இருந்ததை பார்க்கலாம் ஆரோக்கியமா இருப்பீர்கள், தன் வால வயது நாட்களுக்கு என்ன செய்வாங்க? திரும்புவார்கள். தேவனோட சனமே, அப்படியா என் தேவனாகிய கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்கள் ஆரோக்கியமாயிருக்கும்படி அவர் வருஷத்தை அவர் உங்களுக்கு கூட்டி கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்ப 3ஆம் நாளிலே எசேக்கியாவுக்கு நடந்தது என்ன? வருஷத்தை கூட்டி கொடுத்தார். இந்த நாளிலே உங்களுக்கு அவர் கூட்டி கொடுக்கிறவராயிருக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கிறோம் 3ஆம் நாளில் நடந்த ஒரு காரியம் என்ன? யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், பிரைஸ் ஜீசஸ், 17ஆம் வசனம். The book of Jonah chapter 1 verses 17. வேதத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீனின் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். எத்தனை நாள் இருந்தாராம்? 3 நாள் இருந்தார். 3 நாள் இருந்தார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. அப்ப எத்தனை நாள் யோனா மீனின் வயிற்றில் இருந்தார்? 3 நாள் அந்த மீனின் வயிற்றில் இருந்தார். கர்த்தர் கட்டளிட்டார், மீன் என்ன செய்தது? கக்கிவிட்டது. அப்ப 3 நாள் யோனா அந்த வயிற்றில் இருந்தபோது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த 3ஆம் நாள் ஆண்டவர் கட்டளிட்டு யோனாவை வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்த உடனே எதற்காக அவர் யோனாவின் மீனின் வயிற்றுக்குள்ள போனார்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். நினைவுக்கு போய் பிரசங்கிக்கும்படி ஆண்டவர் கட்டளையிட்ட போது யோனா பயந்து நினைவுக்கு போகாமல் எங்க போனார்? அவர் தர்ஷீஷுக்கு போனார். தர்ஷீஷுக்கு போனது நிமித்தம் நடந்த சம்பவம், அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து உண்டாகிறது. அந்த ஆபத்திலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமென்றால் ஒரு மனுஷன் அதற்காக தன்னை தியாகமாய் அதில் கொடுக்கப்பட வேண்டும். அப்ப அது யார் காரணம்? யோனா அதற்கு காரணமாய் இருக்கிறார். யோனாவை அந்த கடலில் போடும் பொழுது கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்த அந்த மீனின் வயிற்றுக்குள்ளாக போகிறார். இதெல்லாம் தேவனுடைய திட்டம். தேவனுடைய திட்டத்தின்படியாய் நடக்கப்படுகிறது. அப்படியாக மீனின் வயிற்றில் போகும்போது சரியாக எத்தனை நாள் இருக்கிறார்? 3 நாள் இருக்கிறார். 3 நாள் இருந்து வெளியே வந்த உடனே எந்த காரியத்திற்காக அந்த மீனின் வயிற்றுக்குள்ளாக யோனா அனுப்பப்பட்டாரோ, மீனின் வயிற்றிலிருந்து 3ஆம் நாள் வெளியே வந்தபோது வேதம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம்
3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறான்? நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாகிறது. இப்ப 3 நாள் மீனின் வயிற்றில் இருக்கிறார். 3 நாள் பிரயாணமாய் போகிறார். பாருங்க, அந்த 3ஆம் நாள் அந்த பிரயாணத்தில் போன யோனா அங்கே அவர் பிரசங்கிக்கிறார். அங்கே அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கே எச்சரிக்கும்படியான ஒரு காரியத்தை அங்கே நினைவுக்கு நேராய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நடந்தது என்ன? 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். கர்த்தர் அதை செய்யாதிருந்தார். பாருங்க, 3ஆம் நாள் யோனா பிரசங்கம் பண்ணினார். தேவனுடைய இரக்கம் அங்கே உண்டாயிற்று. இரக்கம் அங்கே உண்டாயிற்று. கர்த்தர் செய்யணும்னு இருந்த அந்த காரியத்தை அவர் செய்யவில்லை. தேவனுடைய சனமே, கடைசியா 3ஆம் நாள் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் நாளில் இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? 3ஆம் நாளிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அவருடைய நாமத்தை சொல்ல வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் கூற வேண்டும். அவருடைய நாமத்தை பற்றி பேச வேண்டும். யாராவது ஒரு நபருக்காவது நிறைய பேருக்கு இல்லைனாலும் ஒரு பர்சன், ஒரு நபருக்கு நீங்க ஆண்டவரை பற்றி சொன்னா அது போதும். இது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறார். அவர் செய்யணும்னு நினைக்கிறத அவர் செய்வார். நீங்க பிரசங்கம் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு வார்த்தை ஆண்டவரை பற்றி ஒரு மனுஷனுக்கு நீங்க சொல்லி பாருங்க. அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் செய்யணும்னு நினைச்சிருக்கிற காரியத்தை அவர் செய்ய விட்டுட்டு அந்த மனுஷனை ஆண்டவர் ரட்சிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை மக்கள் இன்றைக்கு பாவத்தின் பிடியிலே, உலகத்தின் பிடியிலே, நாச மோசங்களிலே சிக்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில கர்த்தரோட வாழ்க்கையெல்லாம் செய்யணும்னு நினைத்திருக்கிற அந்த காரியத்தில் இருந்து அவர் ஒருவேளை அந்த காரியத்திற்கு அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் நிறுத்தணும்னா இன்றை நீங்கள் போய் பிரசங்கிக்க வேண்டும். நீங்கள் போய் ஒவ்வொருவருக்கு ஒரு நபருக்காவது இயேசுவை பற்றி நீங்கள் பேச வேண்டும். இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த 3ஆம் நாள், இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே என் அப்பன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கம் அவர் சபையினிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீங்கள் இயேசுவை பற்றி ஒரு நபருக்காவது நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லிட்டீங்கன்னா போதுங்க, அவங்களோட வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவார். கர்த்தர் அவர்களை குணமாக்குவார். அவர்களை கர்த்தர் சபையில கொண்டு வந்து சேர்ப்பார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது ஒரு நபருக்கு இந்த நாட்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நம்மேல் விழுந்த கடமை. கடமை. இந்த நாட்களில் யோசிச்சு பாருங்க. யோனாவுடைய வாழ்க்கையில 3 நாள், அந்த 3ஆவது நாள் நினைவுக்கு நேராக பிரசங்கிக்கிறார். ஆண்டவர் மனம் மாறுகிறார். இந்த நாட்களில் தேவனோட சனமே, இந்த 3ஆம் நாள், இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை மாற்றி நிறைவுள்ளதாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த 3ஆம் நாளிலே இல்லை என்கிற அந்த நிலையை மாற்றி அவர் எல்லாவற்றையும் உங்களுடைய வாழ்க்கையில அவர் பார்த்து கொள்ளுவார். இந்த 3ஆம் நாளிலே அழிவுக்கு நேராக கொண்டு போகிற காரியங்களை மாற்றி கர்த்தருடைய தயவு உங்களுக்கு உண்டாகி அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இந்த 3ஆம் நாளிலே அவர் வருஷத்தை உங்களுக்கு கூட்டி கொடுத்து, வருஷத்தை அவர் உங்களுக்கு கூட்டி கொடுத்து நீங்கள் பிழைத்திருக்கும்படி, நீங்கள் ஆரோக்கியமாய் இருக்கும்படி, நீங்கள் சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் நடத்துகிறவராயிருக்கிறார். கடைசியாக 3ஆம் நாளிலே நீங்கள் ஒரு நபருக்காவது சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிப்பீர்களானால் என் தேவனாகிய கர்த்தருடைய மனம் மாறும். அப்பொழுது அவர்கள் இங்கே சபையிலே சேர்க்கப்படுவார்கள். இந்த 3ஆம் நாள் என்று சொல்லும் பொழுது இத்தனை விதமான நன்மைகள், ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் நடத்துகிறவராக இருக்கும் பொழுது
தேவனுடைய சனமே, இந்த 3ஆம் நாள், இந்த உயிர்த்தலின் நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த நேரம் அவர் உங்களுக்கு செய்து அவர் அனுப்பும்படியாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறவர்களாய் அதை பெற்றுக்கொண்டு கடந்து போகும்படி நாம் ஆயத்தமாக இருக்கிறோம்? நாம் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நிற்போமா? நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கிற நேரம் ஒரே ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். Glory to God. நமக்காக இது போதாது, இது போதாது, இது போதாது, இது போதாது. ஓ, அவர் சொல்லிய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில இன்றைக்கு நிறைவேறட்டும், இன்றைக்கு நிறைவேறட்டும். 3ஆம் நாள் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழும் நாள், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழும் நாள், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோமா? ஓ, கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழும் நாள், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழும் நாள், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோம். ராஜன் உயிர்த்தெழும் நாள், அல்லேலூயா. எஸ், எல்லோரும் இயேசுராஜன் உயிர்த்தெழும் நாள், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சொல்லுவோமே. இயேசுராஜன் உயிர்த்தெழும் நாள், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழும் நாள், மூன்றாம் நாள் விசேஷித்த நாள். இந்த விசேஷித்த இந்த உயிர்த்தலின் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர் சொன்ன அந்த ஆசீர்வாதத்தின் நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே பலிக்கும்படி என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அவர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தோடு கூட நாம் திரும்பி கடந்து போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த மகிமையான இந்த உயிர்த்தலின் ஆராதனைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்து நீர் சொன்னபடியே நீர் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்திருப்பார் என்று சொன்னேன். அப்படியே நீர் உயிர்த்தெழுந்தீர் ஆண்டவரே. வேத வாக்கியம் நிறைவேறும்படி நீர் உயிர்த்தெழுந்தீர். நீர் உயிர்த்தெழுந்தது நிமித்தம் ஓ நீர் மரித்து அந்த 3ஆம் நாள் ஒரு விசேஷித்த நாளாய் வாரத்தின் முதல் நாளை உயர்த்தின் நாளாக கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்து நம்முடைய சமூகத்தில் நம்முடைய நாமத்தை நாங்கள் ஆராதிக்கும்படி கர்த்தர் தந்து இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 3ஆம் நாளிலே வேதத்திலே நம்முடைய மக்களை நீர் ஆசீர்வதித்து நன்மையினாலே திருப்தியாக்கி நடத்தினது போல இந்த 3ஆம் நாள் நம்முடைய சமூகத்தில் நம்முடைய ஆலயத்தில் வந்த நம்முடைய பிள்ளைகளை விடுதலையோடு ஆராதித்த நம்முடைய ஜனத்தை நம்முடைய வார்த்தையின்படி நீர் அவர்களை ஆசீர்வதித்து நன்மையினாலே திருப்தியாக்கி கர்த்தர் நடத்துவீராக. 3ஆம் நாள் நம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த நாளாய் இன்றைக்கு நன்மையும் கிருபையும் அவருடைய வாழ்க்கையை தொடரட்டும். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். நன்மையை காணட்டும். நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாட்களிலே நீர் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஒரு நபருக்காவது நாங்கள் உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று, உம்முடைய அன்பை குறித்து சொல்ல வேண்டும் என்று இந்த நாட்களில் நீர் விரும்புகிறேன். இன்றைக்கு சபையில் ஆத்துமாக்களை கர்த்தர் சேர்க்க நீர் ஆயத்தமாயிருக்கிறேன், சேர்க்க நீர் விரும்புகிறேன். அதற்கு ஒவ்வொரு ஆத்துமாவை நீர் பயன்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் ஒரு மனிதனுக்கு உம்முடைய அன்பை சொல்லும்படி கர்த்தர் மாற்றும். அவர்களை நீர் சபையிலே கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக.
உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய நாமம் இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய மக்கள் புறப்பட்டு கடந்து போகும்போது சமாதானத்தின் தேவன் தம்மை தம்முடைய மக்களோடு கூட இருந்து சுகமாய் பத்திரமாய் பாதுகாப்பாய் தங்கள் இல்லங்களில் தம்முடைய பிள்ளைகள் பேசுவ கர்த்தரோட ஆவியானவர் நீர் வழி நடத்துங்க. உயிர்த்தெழுந்த எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவுள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.